அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி. மே மாதம் 3ஆம் தேதி 4ஆம் தேதி 2 நாட்கள் குற்றாலத்தில் வகுப்பு. சரி, மாற்றியாச்சு. ஏன்னா 2வது வாரம் எல்லாருக்கும் ஃப்ரீயாக இருக்கும். 10-11 இல்லை, 9ஆம் தேதி கிளம்புனா அங்கே 11ஆம் தேதி கிளம்பணும். இந்த 2 டிக்கெட்டு புக் பண்ணுறதுக்கு ஜெயராஜ் அவர்கள் நான் பண்ணித்தரேன். அது கவுண்ட்ரே நாளை கழித்து தான் ஓப்பன் ஆகுது. அதனால் சென்னையிலிருந்து புறப்படுகிறவர்கள் பெயரை மாத்திரம் கொடுத்துருங்க. போகிறதுக்கு வர்றதுக்கு டிக்கெட் அவர் ரிசர்வ் பண்ணி வச்சுருவார். ஒரு பிரச்சனை இல்லை. அது ரொம்ப உடனே புக்காகிற ரூட்டு. அந்த இது நம்ம தென்காசிக்கு புக் பண்ணிட்டா ஒரு பிரச்சனை இல்லை, கவலையே பட வேண்டாம். நேராக இங்கே ஏற வேண்டியது, அங்கே இறங்க வேண்டியது, மறுபடியும் அங்கே ஏற வேண்டியது, வீட்டுக்கு வந்து சேர வேண்டியது, அவ்வளோதான். குற்றாலத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. லாஸ்ட் டைம் அது மாதிரி சொல்லலையே. இரவு வகுப்பு வச்சோமே. ஆமாம், தங்குறது தான் அவங்களுக்கு தனி ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. அது 25-30 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தங்கினது போக மீதி ஜென்ஸு தனி ரூமில் படுத்துப்பாங்க. ஒரு 10-15 பேர். அங்கே என்ன பெட்டு கிடையாது. பெட்டு வெளியிலேருந்து நல்ல சுத்தமான பெட்டு, சுத்தமான தலையான இது நம்ம தனி வாடகை கொடுத்து எடுத்துக்கலாம். பாத்ரூம் வசதியெல்லாம் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. அங்கேயும் பக்கத்துலேயே ஐந்தறி இருக்குது. காலையில் மெல்ல அப்படியே வாக்கிங் போயிட்டு ஐந்தறியில் குளிச்சுட்டு வந்துடலாம். பைத்தியம் பிடிச்சவங்கெல்லாம் ஐந்தறியில் குளிக்க போவாங்க. நம்மக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பைத்தியம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அறிவில் கரைச்சி விட்டுட்டு வந்துடலாம், தெளிவோடு வந்துடலாம். அங்கே பக்கத்தில் ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கேருந்து வேனில் கூட்டு வந்து குற்றாலத்துலேயும் குளிக்க வைப்பாங்க, ஐந்தறிலையும் குளிக்க வைப்பாங்க. ஏன்னா அவங்களோட சேர்ந்து குளிக்க வேண்டாம், அவங்க குளிச்சுட்டு போயிடுவாங்க. நம்மெல்லாம் தனி பைத்தியங்கள், தனியாகவே குளிச்சுட்டு வரலாம். அதே மாதிரி இங்கேயும் மெயின் அருவிலையும் வந்துடலாம். பக்கத்துலேயே ஐந்தருவி நடந்தே போகலாம். மெயின் அருவிக்கு நம்ம அங்கேருந்து ஆட்டோவில் வந்து குளிச்சுட்டு போகலாம். அதனால் உங்களுக்கு ஏசி வேணுமா நான் ஏசி வேணுமான்னு முடிவு பண்ணிவிட்டு காலையில் பேர் கொடுத்துருங்க விக்காந்துக்கிட்ட. ஏன்னா 9ஆம் தேதி கவுண்டர், அடுத்த மாதம் 9ஆம் தேதிக்கு இந்த மாதம் 9ஆம் தேதி கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம டிக்கெட் உடனே பதிவு பண்ணிக்கலாம். திருச்சியிலேருந்து போகிறோன்னு நினைக்கிறவங்க அதே வேணையும் கொடுத்துக்கலாம், போகிறதுக்கும் வர்றதுக்கும் கொடுத்துக்கலாம். இல்லை அன்டைமாக இருந்ததுன்னா அது பார்த்துக்குவாங்க, அது உங்கள் வசதி.
மதுரையிலிருந்து போகிறவங்களும் கொடுத்துக்கலாம். அந்த வேலை விழுப்புரம் போகிறவங்களும் கொடுத்துக்கலாம். பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களும் விழுப்புரத்துக்கு வந்து ட்ரெயின் ஏறிக்கலாம். இது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இப்போ கொடுத்துட்றேன். இப்போ 7வது பயிற்சி. என்ன சிரிக்கிறீங்க? இந்த துடிப்பு அகநானை வலுப்படுத்த அகநான் என்ன பண்ணும்? அகநான் என்ன பண்ணும்? முதல்ல அது அகநான் பிறந்திருச்சு. இந்த துடிப்பு அகநானை உயிர்ப்பித்து விட்டது. எங்கேயோ காணாமல் போன இருந்த அகநானை கொண்டு வந்து அந்த மலர்ப்பிடத்திலே அமர வைத்து அதை உயிர்ப்பித்து விட்டது. உயிர்ப்பித்த அகநான் முதல்ல அப்போ தானே பிறந்திருக்கு. அது ஒவ்வொரு சக்தியாக அது பெறணும்ல, அது உடனே பெற்றுடணும். நம்மளை மாதிரி 2 வருஷம் 3 வருஷம் பிறகு ஆனால் அவனை ஏபிசிடி இப்படி கற்றுக்கணும் அவசியம் இல்லை. அது அகநான் வந்துட்டாலே உடனே கற்றுக்கிறோம். 2 நாளில் அது மாஸ்டர் டிகிரி வாங்கிடும். அகநானுக்கு அவ்வளவு திறமை இருக்குது. அப்படி கற்றுக்கிறதுல முதல்ல அது எதில் கற்றுக்கொண்டு ஒரு எக்ஸ்பர்ட்டு ஒரு தேறி நிற்கும். எதில்? அன்புன்னு சொல்கிறாரு. நீங்களே ஒத்துக்கிறீங்களா? மென்னு பேசுனா அப்படி அடித்து சொல்லுங்க. அன்பை வளர்த்து கொள்ளும். ஏனென்றால் அன்பே சிவம். அன்பு எது ஒன்று கிடைத்தால் எல்லாம் கிடைக்குமா? அந்த ஒன்று. நான் அன்பாக தானே இருக்கிறேன் அப்படின்னு சில பேர் சொல்லலாம். நம்மக்கிட்ட இருக்கிறது அன்பு கிடையாது. பாசம், நேசம், வேஷமா? வேஷம்லாம் கிடையாது. அதுக்கு வேஷம் அகநானுக்கு வேஷம் என்பது நடிப்பு என்பதே கிடையாது. பியூர் ரியலிட்டி. இருக்குண்ணா கொஞ்சம் பொறு. அதெல்லாம் உண்மையான அன்பில் இவையெல்லாம் மாறிடும். இது கலப்பட ஒன்று, கலப்படம் கலந்தது. இது பாசம், நேசம், பதிபக்தி, பத்தினி பக்தி, இதெல்லாம் கலப்படம் கலந்தது. அதில் விலங்குத்தனம் இருக்கலாம், இருக்கும். ஆனால் உண்மையான அன்பில் அது இருக்காது. அது உண்மையான அன்பு ஒரு மகா சக்தி. சக்திக்கே சக்தி கொடுக்கறது தான் அதுதான். அன்பு தான் சிவம். சிவம் அன்பு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அன்புடையார் சிவமாவார். சிவநிலை அடைந்தவரெல்லாம் அன்புடையார் என்பது அர்த்தம் இல்லை. அப்போ சிவநிலையை உருவாக்கக்கூடியது அன்பு ஒன்று தான். இதை புரிஞ்சுக்கணும். ஆன்மீகத்தில் முன்னேறணும்னா அன்பு வேணும். அகநான் முதல்ல கைப்பற்றுவது அன்பு என்ற ஆற்றலை. அப்புறமா தான்
அது மூணுத்துக்கும் அப்பால் உள்ளது. எது? வீரம், அறிவு, செல்வம். இந்த இது 3 தேவிகள் இருக்கிறாங்கள்ல, 3 தேவிகளுக்கு ஆற்றலுக்கு நாயகமாக விளங்குவது இந்த அன்பு தான். இந்த அன்பு இல்லைன்னா அவங்ககிட்ட இருக்கிற வீரம் போயிடும், பொருள் போயிடும், அறிவும் போயிடும். அன்பு இல்லாத இடத்துல அறிவு இருக்காது, வேலை செய்யாது. இந்த மூணுத்துக்கு சுவிட்சே அன்பு தான், சுத்த அன்பு. அன்பே சிவம் என்பது அன்பாலே மட்டுமே சிவம் உருவாகக்கூடியவர் என்று பொருளே தவிர, எல்லாம் படைத்த சிவனுக்கு அன்பை படைக்க தெரியாது. நல்லா புரிஞ்சுக்குவாங்க. லவ் இஸ் காடு, நாட் காட் இஸ் லவ். எங்கே சிவம் இருக்கு? காட் இஸ் லவ்னு சொல்ல மாட்டாங்க. அன்பே சிவன்னா அன்பாலே உருவான சிவம்னு அர்த்தம். சிவமே அன்புனா அன்பு சிவன் உருவாக்குறாருன்னு அர்த்தம். ஆனால் சிவனை உருவாக்குவது அன்பு தான். அதனால் அன்பே சிவன் தான் சொல்லணும். லவ் இஸ் காட். ஆனால் அவங்களுக்கு ஆன்மீகம் புரியாது. அதனால் அவங்க காட் இஸ் லவ்னு எழுதி வைப்பாங்க. பைபிளில் நிறைய குறைபாடுகள் இருக்குது. நிறைய குறைபாடுகள் இருக்குது. அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. நமக்கு அன்பே சிவம், அவ்வளோதான். அன்பால் உருவானவர் தான் சிவம். இந்த அதிலிருந்து தோன்றியதுதான் அறிவு, பொருளாற்றல், வீரம். வீரம் ஒரு பெரிய பண்பு. ஆனால் அதை மதிக்க மாட்டோம். முதல்ல பொருளை தான் பிடிப்போம், அதுக்கடுத்து அறிவு கொஞ்சமாக பிடிப்போம், வீரத்தை சுத்தமாக பிடிக்க மாட்டோம். ஆனால் காமராஜர்கிட்ட மாத்திரம் வீரத்தை காமிப்போம். ஏன்னா அவர் தான் ரொம்ப பொறுமைசாலி. நீங்கள் கொடுக்குற வீரத்தை எல்லாம் உள்ளே வாங்கக்கூடியவர். பொறுத்தாழ்வார் பூமி ஆழ்வார். அவர் பொறுத்து உங்களை ஆளுகின்றார். பொறுமை அன்பினுடைய இன்னொரு பை ப்ராடக்ட் என்னென்னா பொறுமை. அதனால்தான் பொறுத்தாழ்வார் அன்பின் மூலமாக பூமியை ஆழ்வார். அகனான் உணர்வு வந்தவுடனே அன்பு மலர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அங்கே வேறுபாடுகள் இல்லை, வேற்றுமைகள் எதுவுமே இல்லை. வேறுபாடுகளும் வேற்றுமைகள் இருந்தால் தானே கோபம்ங்கிறது ஒன்று வரும். கோபம் வருகின்ற அவர்கள் இடங்களிலே வேற்றுமை தலை தூக்கி நிற்கும். அந்த திடீர்னு கோபப்படுறான்னா அவன் என்னை பார்த்து என்ன பேசிட்டாரு பாருங்க, ஏன் அவர் அடித்த என்ன, அவன் என்னை பார்த்து என்ன பேசிட்டா இருப்பாங்க, அவன் தர என்ன ஏன் தர என்ன. இந்த கொம்பு ஆணவத்தால் வேற்றுமைகளை வேற்றுமைகளை பிடிக்கும். அன்பு இல்லாத தன்மை. இவன் திட்டுறதுனால அவனுக்கு என்ன ஆயிரப்போகுது, இவன் திட்டுறதுனால இவனுக்கு என்ன அடைய போகிறான், ஒன்றுமே இல்லை. கோபம்
அன்புக்கு விரோதமாக செயல்பட்டு கடைசியில் அது அமைதியின்மை, சீரழிவு தான் முடியும். இந்த துடிப்பு அகனானோடு அன்பையும் கொண்டு சேர்க்கும். அந்த பீடத்தில் அகனானுக்கு முன்னாடியே அது அன்பை கொண்டு போய் அந்த பீடத்தில் சேர்க்கும். அப்போ தான் அகனான் தோன்ற முடியும். தோன்றுவார் என்பதை காட்டிலும் அன்பால் தான் அகனானை தோன்றுவார். அப்புறம் அகனான் தோன்றிய பிற்பாடு அவருக்கு இந்த 3 தேவிகள் தரிசனம் கொடுக்கின்ற பொழுது அந்த 3 தேவிகளை அவர்களுடைய இடத்துல இந்த அகனானை அமர வைப்பார். அறிவையும் செல்வத்தையும் வீரத்தையும் கைவசமாயிரும். அகனானுக்கு உள்ள வீரம் அளப்பரியது. அகனான் அடையக்கூடிய செல்வம் அடையக்கூடியது. 16 செல்வங்களில் ஒரு செல்வந்தான் பொருள் செல்வம். மீதி 15 செல்வங்கள் இருக்கா? இந்த 15 செல்வங்களோடு 16 செல்வமாகிய பொருள் செல்வமும் வந்து சேரும். ஆனால் அகனானுக்கு சரஸ்வதியின் கடாச்சாரத்தால் அறிவு இருக்குது. எந்த செல்வத்தை பெறணுமோ அந்த செல்வத்தை மாத்திரம்தான் இந்த அகனான் பெறுவார். எதையும் அளவுக்கு மிஞ்சி இந்த அகனான் பெறமாட்டார். அதே போல் அளவுக்கு மிஞ்சிட்ட என்ன, அதுவே பாரமாகி தொல்லையாக மாறிடும் இல்லைங்களா? எதை பெற்றாலும், எந்த செல்வத்தை பெற்றாலும், எந்த அறிவினை பெற்றாலும், எவ்வளவு வீரத்தை பெற்றாலும் அகனான் அன்பை மட்டும் இழக்கவே மாட்டார். அன்பை இழந்தால் அவருக்கு மரணம் உண்டாயிரும். அன்பை இழந்தால் அவருக்கே, அகனானுக்கே மரணம் ஏற்பட்டு அவர் என்ன பண்ணுவார்? புறநானாக பிறப்பார் மீண்டும். அந்த புறநான் தான் இப்போ நாம இவ்வளோ நேரம் இருந்தார் என்று அகனான் பிறந்து இப்போ அகனான் வடிவாக மாறிவிட்டார். அப்போ நம்மக்கிட்ட உண்மையான அன்பு இருக்கணும்ல. அன்பு வெளிப்பாடு இல்லையே. பிரியா கோபிக்கு வடை கொடுத்தாங்க, நீங்கள் ஏன் காமராஜருக்கு வடை கொடுக்கலன்னு கேள்வி கேட்டேன். நான் வடை கொடுத்தா தொட மாட்டாங்கன்னு சொல்கிறாரு. இது சரியான பதிலா? பிரியா தனக்கு கிடைத்த வடையை அன்பால் கோபிக்கு கொடுத்தாரு. உங்களுக்கு கொடுத்த வடையை நீங்கள் ஏன் அவருக்கு கொடுக்கல? அப்போ பயிற்சி சரியாக பண்ணலை. ஆக நான் இன்னும் பிறக்கலை. அப்படி வச்சுக்கலாமா? வந்துடும், இனிமேல் வந்துடும். பிறக்க முன்னாடி வடை வந்துச்சுனால வடையை நீங்களே சாப்பிட்டீங்க. பிறந்த பிற்பாடு வடை வந்தால் அது காமராஜ்கிட்ட போய் சேர்ந்துருக்கும் இல்லை?
அது அன்பு கிடையாது, அது பங்கு. பங்கு எல்லாம் போய் அன்புன்னு வச்சுக்கிட்டா என்ன? உங்கள் பங்கு கொடுக்குறப்ப தான் அன்பாகும். கோபிக்கு பங்கு கிடைச்சிச்சு, ஆனால் பெரிய பங்கு அவருக்கு கொடுத்தாரு. கொடுக்கல, தேடி கொடுக்கணும். இப்போ அவங்க தேடி கொண்டு வந்து தானே கோபிக்கு கொடுத்தாங்க. நீங்கள் தேடி போகணும். என்ன பெரிய 1 கிலோமீட்டர் நீளம்ல ஹாலா, 1000 பேரை உட்காந்துருக்குறாங்க. இதுக்குள்ளேயே ஒரு 50-60 பேர் தான் உட்காந்துருந்தாங்க. தேடி கண்டுபிடிக்க முடியாதா? சோம்பல் அகநானுக்கு தவிடுபொடியாக்கும். நீங்கள் தேடுறதில் சோம்பல் கொண்டதால் இன்னும் அகநானும் வர அகநானும் பிறக்கலை, உருவாகலைன்னு தான் அர்த்தம். சும்மா ஒரு இதுக்கு சொல்ல வரேன். உங்களை வச்சுக்கிட்டு ஒரு காமெடி. நீங்கள் கோச்சிக்கிறாதீங்க, கோச்சிக்கிட்டேன்னா அன்பு கட்டு போயிடும். உங்களை வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் அன்பை பற்றிய விளக்கம் கொடுக்குறேன். நீங்கள் ரொம்ப அன்பானவர் நல்லா தெரியும். ஆக அகநான் இந்த துடிப்பு என்ற ஒன்று நிச்சயமாக என்ன தாக்குதல்கள், எண்ணங்களே வேறுபாடுகள் நிறைந்தது. வேறுபாடுகளின் மறு உருவம் தான் எண்ணங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு உருவம் ஒன்று இருக்குது எண்ணங்களுக்கு. அது என்ன உருவம்? வேறுபாடுகள் ஒரு உருவம். இன்னொன்று உருவம் ஆணவம் என்ற உருவம். வேறுபாடுகள் வந்தாலே ஆணவம் வந்துடும். அவரை விட நான் மேம்பட்டவர் என்ற எண்ணம் வரப்பையே ஆணவம் சேர்ந்து தான் வருது. ஒவ்வொரு எண்ணமும் ஆணவமும் வேறுபாடுகளும் கலந்த ஒன்று மேஜராக. இன்னும் மைனர் விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அது உடனே வெளிப்படும். அது கொடுக்கணும் அவசியம் இல்லை. பிரியா கோபிக்கு வடை கொடுத்தது வெளிப்பட்ட அன்பு. அவர் அன்பு பயன்படுத்தலை, அன்பால் வெளிப்பட்ட செயல், ஒரு இயக்கம். அது கோபி எப்படி வாங்கினார் தெரியுமா? அந்த வடையை கொடுக்குறப்ப கோபி எப்படி வாங்கினார் தெரியுமா? அவ்வளோ பணிவா அன்பா அவன் முகத்தில் பார்க்கணுமே. அவர்கிட்டையும் அந்த கொடுத்தது என்னமோ சாதாரண ஒரு வடை, அதுக்குள்ளே எவ்வளவு மகா சக்தி எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு தெரியுமா? அதுபோல் அகநான் இங்கே தோன்றிவிட்டால் பல அகநான்களை உருவாக்கக்கூடிய வல்லமையும் நமக்கு வந்துடும். அகநான உணர்வு இல்லாதவர்களையும் அகநானாக ஆக்கக்கூடிய வல்லமை வந்துடும். எப்படி வரும்? நம்மகிட்ட இருக்கிற அன்பை கொடுத்துட்டா அகநான் தோன்றிடுவார். இப்போ நமக்கு அன்பை கொடுக்கறதுக்கு யாரும் இல்லாததுனால நம்முடைய சொந்த முயற்சியிலேயே அகநானை உருவாக்கணும். ஆனாலும் இந்த எண்ண பதிவுகள்
இப்படி ஒருத்தர் இன்னொருத்தர் அகநானை உருவாக்குற முயற்சிக்கு பெரும் தடையாக இருக்கும். இந்த துடிப்பு ஒன்று தான் நேரடியாக அகநானை உருவாக்கக்கூடியது. அரை மணி நேரத்தில் அகநான் பிறந்துடுவார். நம்ம பிறக்கிறதுக்கு 10 மாதங்கள், அகநான் பிறப்பதுக்கு அரை மணி நேரம்தான். இந்த துடிப்பினுடைய பிறப்புத்தன்மை, அது உருவாக்குற தன்மை அவ்வளவு சக்தி வாய்ந்தது. 3 தேவிகளும் இணைந்து அது செயலாற்றக்கூடியது அந்த துடிப்பு. ஏன்னா துடிப்பை பற்றி நீங்கள் ரொம்ப எளிமையாகவோ இழிவாகவோ, எளிமை இழிவு எடுத்துக்கொண்டு அதை புறக்கணிக்கக்கூடாது. இது ரொம்ப எளிமையாக இருக்குது. அது என்ன, ஏதோ துடிப்பு பற்றி சொன்னார், இதுதான் எளிமை. இழிவு என்பது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது என்னத்தை, அது இழிவு. எளிமையும் இழிவு தன்மையும் இருந்தால் அகநான் பயிற்சியில் இது ரெண்டையும் நினைக்கிறது எது முதல்ல? இந்த எண்ண ஆதிக்கம்தான். அதனால தான் சரஸ்வதிக்கிட்ட போய் அந்த அறிவை வாங்கிக்கிட்டு எது கிடைத்தாலும் எனக்கு எல்லாம் கிடைக்குமோ அது ஒன்று தாய் என்று சரஸ்வதிக்கிட்ட போனால் தான் நமக்கு அந்த உபதேசம், இந்த துடிப்பை பிடி என்ற உபதேசம் கிடைக்கும். இது சரஸ்வதி கடாட்சம். முதல்ல சரஸ்வதி கடாட்சம் வேணும். படைக்கும் தொழிலின் அதிபதியான பிரம்மனின் மனைவி நமக்கு ஒன்றை படைக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கும், எடுத்துரைக்கும். அகநானும் எல்லாமே படைக்கக்கூடிய வல்லமை இருக்குது. அப்போ படைக்கும் தொழிலுடைய பிரம்மனின் மனைவி ஒரு படைப்பாளியை உருவாக்க ஒரு நல்ல உபதேசம், துடிப்பை பிடி. அந்த துடிப்பினுடைய சிறப்பு தன்மையெல்லாம் இன்றைக்கி முழுமையாக நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இன்றைக்கி 7வது என்னது? அன்பு. அன்புடையார் எல்லாம் உடையார். என்னடா இது அதிசயமாக இருக்குது. அன்புடையர் எல்லாம் இழப்பர் என்று தானே நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இந்த போன மனசு அன்பு, அவருக்கு ரொம்ப அன்பு ஜாஸ்தி, எல்லாத்தையும் வாரி கொடுத்துட்டு இன்றைக்கி சோத்துக்கே அலல் படுறாரு. இப்படி தானே உலகத்தில் கேள்விப்பட்டு இருக்கிறோம். கொடுப்பதற்குள்ள வல்லமையும் இந்த அன்பு தரும். அன்புடையார் எல்லாம் உடையர் என்பது பொன் எழுத்துக்களால் எழுதப்பட வேண்டிய வாசகம். அது வள்ளுவர் எழுதிய பொன் எழுத்துக்களால் எழுதப்பட வேண்டிய வாசகம். இது ஒரு நாளாவது திங்க் பண்ணாமல், அன்புடையார் எல்லாம் உடையார். எல்லாம் உடையர்னா எல்லாவற்றையும் பெறக்கூடிய தகுதியை பெற்றுக்கொண்டவர். ரொம்ப சுருக்கமாக ஆன்மீகத்தில் முன்னேறதுக்கு நறுக்குன்னு வார்த்தையில் திருவள்ளுவர் சொல்லி வச்சுக்கிறார். இந்த நறுக்குன்னு கொடுத்த வார்த்தைகளில் சரியான விளக்கம் கிடைக்காமல் நம்ம அதை புறக்கணிச்சிடுறோம். அன்பே சிவன் யார் சொன்னார்? திருமலர். திருமலர். அவர் வள்ளுவருக்கு 1000 வருடங்களுக்கு முன்பாகவே அதை சொல்லி வச்சிட்டார்.
அதனால தான் வள்ளலார் திருவாசகத்தையும் திருக்குறளையும் எனது 2 கண்களாக பாவிக்கின்றேன். அது அனைவருக்குமான 2 கண்கள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறார். திருவாசகத்தின் திருமலருடைய நூல் எது? திருமந்திரத்தினுடைய சுருக்கம்தான். அதில் 3000 பாடல்கள் இருக்குது. அத்தனையும் 1330 × 2 2260 வரிகளை முடிச்சிட்டார் திருவள்ளுவர். ஏன்னா எளிமையாக கடைப்பிடிப்பதற்கும் எளிமையாக சொல்வதற்குமான ஒரு அற்புதமான மந்திரமாகவே அது எழுதி வச்சிட்டார். மந்திரமாக இருந்தாலும் அந்த மந்திரத்தை சுருக்கி சொல்லி வச்சிட்டார். நான் இந்த உலகத்தில் அன்பு இருந்தால் அவன் கெட்டு போயிடுவான் அப்படின்னு ஒரு தவறான கோட்பாடு இருக்குது. இருக்குதா இல்லையா? இவங்ககிட்ட ரொம்ப அன்பு ஜாஸ்தி சொன்னான், அப்போ இவன் உருப்பட மாட்டான். அப்படி சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? இவன் உருப்பட்டுருவான் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கிறாங்களா? இவன் நண்பர்களுக்கு அதிகமாக உதவி பண்ணுவான், அன்பு மிகுதியில். அது சொன்னோன்னா உருப்பட்ட மாதிரி தான். கர்ணனுக்கு வாய்த்த அந்த அன்பு ஒரு பொய்யான அன்பு, சிக்குண்ட அன்பு. இந்த அன்பு சிக்கிக்கிறாது, எங்கேயும் போய் சிக்கிக்கிறாது. என்னிடத்தில் வந்தவர்களுக்கு நான் எதையும் தருவேன், இல்லை என்று சொல்வதில்லை என்ற சிக்குண்ட அறிவிலே கர்ணன் இருந்ததால் தன்னுடைய கவசத்தையும் காது குண்டலத்தையும் கொடுத்தான். முடிவு என்ன ஆச்சு? சிக்குண்ட நிலை ரொம்ப கூடாது. சிக்குண்ட நிலையில் இருக்கிறதெல்லாம் அன்பு கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். அகனான் சிக்கிக்கொள்ளாத ஒரு சுதந்திர மனிதர். புறநான் என்பது எல்லாவற்றிலையும் சிக்கிக்கொள்ளக்கூடிய தன்மை. சிக்கிக்கொள்ளாத தன்மையில் புறநான் இருக்கவே மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதையாவது ஒன்று கொடுத்தால் அதை சிக்குண்ட நிலையாக இந்த புறநான் மாற்றி விடுவான். அகநானுங்கிட்ட சிக்குண்ட அறிவெல்லாம் விரிந்த அறிவாக, அன்புமயமாக, எல்லைகளற்ற அன்பாக அகநான் மாற்றி விடுவான். அகநான்கிட்ட ஒரு குணம் இருக்கு. தேவைக்கு மனைவி நிற்கின்றால், தேவைக்கு இன்னொரு பிச்சைக்காரி நிற்கின்றார். இந்த அகநான் என்ன பண்ணுவார்? ஆசைக்கு மனைவி நிற்கின்றால், தேவைக்கு ஒரு பிச்சைக்காரி நிற்கின்றாள் உடன். இந்த அகநான் யாருக்கு உதவி பண்ணுவார்? பிச்சைக்காரி தான் உதவி பண்ணுவார். அது மனைவி கோச்சிட்டு போயிட்டா
நான் கட்டிய கணவன் என்னை அவமானப்படுத்திவிட்டு ஒரு பிச்சைக்காரியை பெருமை சேர்த்து விட்டாரே. யூனா அது என்ன அர்த்தம்? ஆனவன் தான். அதில் பிச்சைக்காரி கொடுத்தது எனக்கு மிக 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 பரவசம், சந்தோஷம் என்று மனைவி சொன்னால் அது உண்மையான அன்பு. அவர்களுடைய அப்படிப்பட்ட மனைவியுடைய கணவனோடு அந்த மனைவியுடைய நெருக்கம் இன்னும் பிரிக்க முடியாததாக மாறிடும். அப்படி தான் சத்தியவானுக்கும் சாவித்திரிக்கும் பிரிக்க முடியாத நெருக்கம், அன்பு நெருக்கம். பொருள் வல்லமை இருந்தால் ஈஸியாக பிரிச்சிடலாம், அறிவு வல்லமை இருந்தாலும் ஈஸியாக பிரிச்சிடலாம், சக்தி இருந்தாலும் பிரிச்சிடலாம். ஆனால் அன்பு இருக்குது, அது பிரிக்க முடியாத வல்லமை. அதனால்தான் சத்தியவானை யமன் கொண்டு போக சாவித்திரி சுலபமாக மீட்டு கொண்டு வந்தார். அவர் நானும் பிரிஞ்சதே கிடையாது. என்னை எடுத்துக்கோ, உன்னை இங்கே யமலோகத்தில் வைக்கிறதுக்கு சட்டம் எனக்கு இடம் கொடுக்கல. அவர் ஏன்னா தர்மராஜர் இல்லை, தர்மராஜர் இல்லை, என்னுடைய தர்மம் இடம் கொடுக்குது. அப்படின்னா என் கணவனை கொடுத்துரு, 2 ஆப்ஷன் உனக்கு இருக்குது, எதை தேர்ந்தெடுத்துக்கோ. மனைவி புறநானாக இருந்தால் என்ன பண்ணுவோம், நீங்கள் அவரை அங்கேயே வச்சிருங்க, மறுபடியும் உலகத்தில் பிறவி எடுக்க விடாதீங்க அப்படின்னு புறநான் மனைவி சொல்லிடுவார். ஆனால் அகநான் மனைவி அப்படி சொல்ல மாட்டேன். நானும் என் கணவரும் இணை பிரியாதவர்கள். அதே போல் கணவனுக்கு முன்னாடி மனைவி போனால் கூட கணவன் மீட்டுக்கொள்ளக்கூடிய வல்லமை இருக்குது. நானும் என் மனைவியும் இணை பிரியாதவர்கள், பிரிய முடியாது. நாங்கள் அன்பால் ஒன்றுபட்டவர்கள். என் மனைவியுடைய உயிரை கொடுத்துரு அப்படி கணவன் கேட்பார். யம தர்மராஜர் ஆர்கியூமெண்ட் பண்ணுவார். அப்போ என்னை எடுத்துக்கோ, மரணத்தில் நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறோம், அது சட்டத்தில் இடம் இல்லை. அப்போனா என்னுடைய கணவனையோ என்னுடைய மனைவியோ திருப்பி கொடுத்துரு, தர்மம் வெல்லும்ல. அப்போ திருப்பி கொடுத்து தானே ஆகணும், அதர்மம் பண்ண முடியாது. தர்மம் கணவனை திருப்பி கொடுக்குறது அது ஒரு தர்மம் ஆயிரும். யம தர்மராஜா சத்தியவனை சாவித்திரிகிட்ட திருப்பி கொடுத்துட்டார். அவங்க 2 பேரும் பூலோகத்தில் வந்து சண்டை போட்டாங்களா நமக்கு தெரியாது. ஆனால் சண்டை போடுறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. அவ்வளவு அன்பு இணை பிரியாதது. பிரிஞ்சது வேற்றுமை, பிரியாத அளவுக்கு ஒற்றுமை, ஓர் நிலை. மனைவி என்ன நினைக்கிறாரோ அதுதான் கணவன் நினைப்பார், கணவன் என்ன நினைக்கிறாரோ அதுதான் மனைவி நினைப்பார். அது ஒற்றுமை. கொஞ்சம் ஒரு நிமிஷம் பிரிஞ்சா போச்சு வேற்றுமை. செயல்பாட்டுக்கு வரும். அகனை பிடிச்சிட்டா செயல்பாட்டுக்கும் வரும். ஏதோ நீங்களும் கொஞ்சம் அடிபட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கேட்குறது நல்லா இருக்குன்னு யார் சொன்னாலும் அவங்க கொஞ்சம் அடிபட்டுருக்குறாங்க. எப்படி ஏதோ ஒரு ஆள் பிடிச்சாலே இவங்க பாதி உருவம் தானே, அர்த்தநாரீஸ்வரர் தானே. இவர் அர்த்தநாரீஸ்வரராக மாறிடுவார். இப்போ ஒரு ஆண் பிடித்தால் அர்த்தநாரீஸ்வரராக மாறிடுவார். பிரியாத இணையை வச்சா
பிரியாத இணையாச்சுல, பிரியாத இணையத்தை அர்த்தநாரீஸ்வரர். கணவனும் மனைவியும் அதில் ஒருத்தர் அகனான உணர்வில் இருந்தாலும் மற்றவங்களுக்கு தனி இடம் கொடுத்துருவார். என்னுடைய இடது பகுதியோ எனது வலது பகுதியோ எடுத்துக்கோ. மனைவி ஆகிட்டால் கணவனுக்கு வலது பகுதியை கொடுத்துருவாங்க, கணவன் ஆகிட்டால் மனைவிக்கு இடது பகுதியை கொடுத்துருவாங்க. அது இணை பிரியாத நிலைன்னா உடல்லையும் இணை பிரியாத நிலை தானே வரும். அதுக்கு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் யமதர்மராஜா அது பிரிவினை உருவாக்கி கணவனை தூக்கிட்டு சத்தியவனை தூக்கிட்டு போயிட்டார். சன நேரம் விழிப்பு இல்லாத நிலையில் சாவித்திரி திடீர்னு பார்க்குறாங்க, என்னடா பாதி உடம்பு காணாம, கணவனை காணமே. நேரம் அங்கே போகிறாங்க. நாங்கள் அர்த்தநாரீஸ்வரர் நிலையில் இருக்கிறவங்க என் கணவனை கொடுன்னு கேட்குறாங்க. ஒன்றும் பேச முடியல யமதர்மராஜா. சத்தியவனை கொடுத்தே ஆக வேண்டும் என்ற தர்மத்தில் சிக்கி கொண்டார். சத்தியவனை கொடுத்துட்டார். ரெண்டில் ஒருத்தரான போதும். சத்தியவனுக்கு அந்த இது கிடையாது, சாவித்திரிக்கு இருந்தது. அவர்கள் பதிபக்தியை அன்புமயமாக ஆக்கி கொண்டவர். யார்? சாவித்திரி. சத்தியவானுக்கு இல்லாட்ட கூட பரவாயில்ல. கணவனுக்கான மனைவி இணைத்து கொள்வார்கள், மனைவிக்கான கணவனை இழுத்து கொள்வார்கள். இணைத்து கொள்கிற மாதிரி ஒரு பொண்ணை பாருங்கள். என்ன அப்படி முறைக்கிறீங்க? இல்லை, சாரம் என்னவென்றால் அகனான் அன்பு உடையவன், அன்பு மட்டுமே உடையவன், அதனால் அனைத்தையும் உடையவன். புரிஞ்சதுங்களா? அகனான் அன்பு உடையவன், அன்பு மட்டுமே உடையவன், அதனால் அனைத்தையும் உடையவன். இதை மறக்காதீங்க, இந்த 4 சென்டென்ஸ். இது 7வது படிநிலை. ஒரு 25 படிநிலை பார்க்கலாமா? போகும்போது இந்த 7 படிநிலை தெரிஞ்சு இதில் தேடி வந்தால் போதும். இது முதல் சொல்லியிருக்க வேண்டியது கடைசியாக வந்துச்சு. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்குறீங்களா? அந்த இணை பிரியாத நிலையெல்லாம் வர்றதுக்கு ஆரிய உலகத்தில் முடியவே முடியாது. இந்த துடிப்பின் மூலமாக, அதிர்வின் மூலமாக மட்டுமே எளிமையாக சாத்தியமாகும். அதில் என்னதான் இருக்குது என்கிற விவரங்களையெல்லாம் இந்த வகுப்பில் தெளிவாக சொல்லியாச்சு. சரி, ஒரு 10 நிமிஷம் இந்த மகா வல்லமை பொருந்திய அதிர்வோடு இருக்கலாமா? 11 மணி வரைக்கும் இருக்கலாம். முதல் ஓமில் தான் ஆரம்பிக்கணும். ஓமில் தான் ஆரம்பிக்கணும். அந்த ஓமில் என்ன அப்படி இருக்குன்னா, அதில்
சில நல்ல விஷயங்கள் இருக்குது. அப்புறம் அது அதிர்வாக மாறிடுச்சுன்னா ஓம் நின்று போயிடும். ஓம் என்பது ஒரு மகா நிலை. அது அந்த ஓம் மந்திரத்தை தொடர்ந்து இருந்தால் கூட நடுவு அந்த ஓமனுடைய ஒளி வடிவங்கள் அதுக்குள்ளே மறைஞ்சு போய்கொண்டே இருக்கும். அந்த அதிர்வுக்கு வல்லமை அந்த வடிவத்திலிருந்து கிடைக்கும், ஒளி வடிவத்திலிருந்து. இந்த பாருங்க, ஒரு நிமிஷம். இந்த அதிர்வு இங்கே மோதி இது வழியாக வந்து இங்கே மோதுற மாதிரி பண்ணிக்கிறணும். இங்கே மோதி அப்படியே வலிக்கிட்டு போயிட்டு இங்கே புருவ மத்தியில் கண்கள் நடுப்பகுதியில், இரு கண்களுடைய நடுப்பகுதியில் போகிற மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா வெகு சீக்கிரமாக இந்த அதிர்வு வரும். ஒரு நிமிடம் நிறுத்தி கொள்ளுங்கள். முக்கியமான இன்னொரு பாயிண்ட்டு. என்ன பாயிண்ட்டுனா, எண்ணங்கள் வலிமையான எண்ணங்களுக்கு தகுந்தாற் போல தான் அதிர்வு வரணும். எண்ணங்களே இல்லைன்னு சும்மா அதிர்வு மாத்திரம் கூட்டிகிட்டு போனோன்னா அந்த அதிர்வு என்ன ஆகும்? கைவசமாக அதிர்வாயிடும். அது ரொம்ப டேஞ்சர். எண்ணங்களுடைய வலிமைக்கு ஏற்றாற் போல அதிர்வினை கூட்டி அந்த எண்ணங்களின் வலிமையை உடைக்கணும். இதுதான் இந்த அதிர்வுடைய இப்போதைக்கு குறிக்கோள். எண்ணங்களே இல்லாத நேரத்தில் நீங்கள் அதிர்வை மாத்திரம் கூட்டிகிட்டு போனோன்னா
இயக்கம் செயலாக மாறிடும். அதில் அன்பு கலக்காமல் போயிடும். கைவசம் ஆகாத ஒன்றிலே என்றைக்குமே அன்பு கலக்க முடியாது. கைவசமான அதிர்வில் தான் அன்பு கலக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? சில பேர் இந்த அதிர்வை ரொம்ப அழுத்தி வேகமாக சொல்கிறப்ப அதில் கைவசமாகாத அதிர்வாக தான் தெரியுது. எண்ணங்களின் வலிமைக்கு ஏற்றாற்போல உகந்த அதிர்வினை உருவாக்கணும். தேவையான அதிர்வினை உருவாக்கணுமே தவிர ஏதோ பெரிய அளவு ஆக போகிறேன்னு ஆசை வச்சுக்கிட்டு அதிர்வினை அனாவசியமாக கூட்டி அது கைவசமாகாத நிலைக்கு கொண்டு போனான்னா அதில் அன்பு உடன்படாது. அதனால் இந்த அதிர்வு பயிற்சி பண்ணுறப்ப இந்த பாயிண்ட்டு ரொம்ப கரெக்டாக பிடிச்சிக்கணும். அகனானா மலரணுங்கிற ஆசை வேண்டாம். எண்ணங்கள் ஆதிக்கத்தை ஒழித்தாலே அகனான் தானாகவே தோன்றிடுவார். தானாக தோன்றுவது தான் அகனான். அவர் தோற்றுவிக்கப்படுபவர் அல்ல. புரிஞ்சுதுங்களா? அது அன்பாலே தோற்றுவிக்கப்படுபவர், இந்த அதிர்வால கிடையாது. அதிர்வாலையும் இருக்குது. ஆனால் ஆசைக்கு அகனானுக்கு ஆசைப்பட்டால் இந்த கைவசமாகாத அதிர்வு நம்முடைய குறிக்கோளையே நம்முடைய இலக்கையே நாசம் பண்ணிடும். எண்ணம் வந்தது இல்லை, ஆசைன்னு ஒரு எண்ணம் வந்தது இல்லை. அந்த எண்ணத்தோடு இந்த அதிர்வினை கூட்டக்கூடாது. சில பேர் புத்திஸ்ட்டுங்க பண்ணி இந்த நெத்தியெல்லாம் பொக்களமாக ஆன நிலையெல்லாம் இருக்குது. அதனால் மிக எச்சரிக்கையாக எண்ணங்களுக்கு ஏற்றாற்போல அதிர்வு பயிற்சியினை செய்யணும். இப்போ ஆரம்பிக்கலாம்.
சரி, நிறுத்தி கொள்ளலாம். இப்போ உடல் மனம் எப்படி இருக்கு? சுத்த நினைவகமாக இருக்கிறதா? என்ன தாக்குதல் இருக்குதா? அன்பு மலர்ந்ததா? அது சந்தேகமாக இருக்கா? அப்போ காமராஜருக்கு சரிபாதி குடிப்பீங்களா உடம்புல? சரி, அவர் கொடுத்தா நான் கொடுப்பேன்னு கண்டிஷன் போடாதீங்க. ஏன்னா அவருக்கு அன்பு இப்போ வந்துச்சுன்னா அன்பு உங்களை இருவரையும் அர்த்தநாரீஸ்வராக மாற்றிவிடும். அர்த்தநாரீஸ்வரருக்கு எது கிடையாது? அனித்திய வாழ்வு கிடையாது. அப்போ நித்திய வாழ்வு தான். சரி, நாளைக்கு காலையில் இன்னைக்கு வந்தது போல் வந்துடுங்க. 4:45. அப்போ இந்த டிக்கெட் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ சின்ன பேப்பரில் எழுதுனா கூட ரொம்ப நல்லது. ஓ, டீயே ரெடி ஆகுமாம்மா? டீ போட்டு வச்சாச்சா? பால் டீயா? சுக்கு டீயா? காலையிலையா? சரி, நிதானமாக எழுதுங்க. அவங்களே பேப்பரில் எழுதி கொடுத்தானா நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க ஃபோன் நம்பரு, ஆதார் நம்பரு நோட் பண்ணி கொடுங்க. யாராவது ஒருத்தருடைய ஆதார் நம்பர். 6 பேருக்கு ஒரு ஆள் ஆதார் நம்பர் வேணும்னு கேட்டார். பார்த்து நீங்கள் ஆதார் நம்பர் கொடுங்க. இது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறவங்க விட்டுருங்க. இப்போ எல்லாத்துக்கும் நம்ம மர்ம குழுவில் இருந்ததை இப்போ டிக்கெட்டு காசு கொடுக்க போகிறேன். அதனால் இப்போ பணம் கொடுக்கணுன்னு மனக்கவலை வேண்டாம். கொண்டு வரலையே, லிமிட்டடாக தான் கொண்டு வந்துருக்குறேன், இப்போ என்கிட்ட பணம் இல்லையேன்னு கவலை உங்களுக்கு வேண்டாம். பணமெல்லாம் ஏதோ ஒரு வகையில் கொடுக்கப்படும். டிக்கெட்டு உங்கள் கையில் வந்து சேர்ந்துடும். அடுத்த வகுப்புக்கு வரப்போ டிக்கெட்டு காசு மாத்திரம் எல்லாம் விற்காந்துக்கிட்ட கொடுத்துருங்க. சரி, விடை பெற்றுக்கொள்ளலாமா? இரவு முடிஞ்ச மட்டும் பண்ணுங்க. இந்த அறிவிப்பு பண்ணி இந்த 6-7 பாயிண்ட்டு நினைவில் வச்சுக்கணும். அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி.